அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையுடன் சனி பயிற்சிக்கான பலனை பார்ப்போம். துளாராசி நேயர்களே, 4-5 குடைய சனி பகவான் 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திற்கு சனி பகவான் செல்கிறார். 6ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். எதிலும் மனக்குழப்பமும் மனக்கலக்கமும் வரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இக்காலகட்டம் சிறுவர்களுக்கு உணவு விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பாராத உடல் பிணிகளை தரக்கூடிய இடமாக யோகக்காரரான சனி பகவான் மறைந்திருக்க போகிறார். எதிலும் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது நல்லது. எந்த வேலையாக இருந்தாலும் முகம் சுளிக்காமல் செயல்படுவது பொருளாதாரத்தில் தடை ஏற்படாமல் இருக்கும். சிலருக்கு உத்தியோகத்திலிருந்து தொழிலுக்கு மாற்றம் தரும். சிலருக்கு உத்தியோகம் இழப்பினால் வேறு உத்தியோகம் செல்லும் நிலை உண்டாகும். இடமாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் இக்காலகட்டம் தன உறவு உண்டாகும். சிலருக்கு உடல் அவஸ்தையால் அறுவை சிகிச்சைகள் தரக்கூடியதாக இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளில் இப்பொழுது செயல்படுத்தி கொள்வது நல்லது. சிலருக்கு நெருக்கடி தந்த கடன்கள் நிவர்த்தி பெறும். சிலருக்கு புதிய வீடு கட்டுதல், வாகனம் வாங்குதல் போன்ற கடன்கள் அமையப்பெறும். சிலருக்கு பழைய வாகனங்களால் விரயச்செலவு உண்டாகலாம். மனதிற்கு அயர்வு தரக்கூடிய காலகட்டம் என்றே சொல்லலாம். இருப்பினும் குரு பயிற்சி துலாத்தை பார்ப்பதால் வருகின்ற 6 மாதத்தில் சனியின் பலன் சற்று குறைந்தே காணப்படும். சிறார்கள் அலட்சியமாக எந்த ஒரு வீர சாகசமும் செய்யாமல் இருப்பது உடலளவிலும் காயங்கள் தராமல் இருக்கும். கல்லூரி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் மேலோங்கி இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் உத்தியோகத்தில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படும். உங்கள் உத்தியோகத்தில் அதிக உயரங்களை அடைய உங்கள் பலம் மற்றும் திறன்களின் அடிப்படையில் உங்கள் வேலையை விடாமுயற்சியுடனும் பொறுப்புகளுடனும் அணுகும் நினைவில் கொள்ளுங்கள். தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல உற்பத்தியை காண முடியும். தொழிலை மேம்படுத்துவது அல்லது விரிவாக்கம் நடக்கும். நீங்கள் தொழிலில் புதிய உத்திகளை கையாளலாம். அதே சமயத்தில் நீங்கள் சில சவால்களையும் சந்திக்க நேரிடலாம். எனவே கவனமும் எச்சரிக்கையும் தேவை. தொழிலில் போட்டியாளர்கள் அல்லது எதிரிகள் வலுவாக இருப்பார்கள். இந்த பயிற்சி காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே உறவு மேம்படும் வாய்ப்பு உள்ளது. நீங்கள் எதிர்பார்க்கும் கவனிப்பு மற்றும் பிணைப்பு நீங்கள் காணலாம். கருத்து வேறுபாடுகள் நீங்கி புரிந்துணர்வு வளர்க்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். என்றாலும் சில சமயங்களில் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் ஒன்றாக நேரம் செலவிட முடியாமல் போகலாம். இதில் உங்கள் உறவு சிறிய அளவில் பாதிக்கலாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உத்தியோகம் என இரு பகுதிகளிலும் போதுமான கவனத்தை பெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும். உங்கள் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கிடையில் சமநிலை ஏற்படுத்துவது முக்கியம். பண விஷயங்களில் கவனமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும். தேவையான செலவுகளை மற்றும் மேற்கொள்ளுங்கள். ஆடம்பர பொருட்கள் மீது உங்களுக்கு ஆசைகள் வரலாம். என்றாலும் அதனை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க கவனமாக திட்டமிடுதல் மற்றும் பட்ஜெட் ஆகியவை அவசியம். அதிகப்படியான செலவுகள் கடனை வழிவகுக்கும். எனவே ஒவ்வொரு பொருளை வாங்குவதற்கு முன் அதனை தேவை மற்றும் அவசியத்தை கருத்தில் கொள்ள நேரம் ஒதுக்குவது முக்கியமானது. நீங்கள் தொழில் விரிவாக்கத்திற்கு பணம் செலவிட நினைக்கலாம். என்றாலும் அதை நீங்கள் நினைப்பதை விட அதிக செலவுகளை வைக்கும். அதற்கு தொழில் விதிமுறைகள் காரணமாக இருக்கலாம். எனவே விதிமுறைகள் சாதகமாக இருக்கும்போது மட்டும் முதலீடு செய்யுங்கள். நீங்கள் எடுக்கும் முடிவில் தான் உங்கள் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான முடிவுகள் உள்ளது. மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வளர்ச்சியையும் அனுகூலமான பலன்களையும் கிடைக்கும். முன்னேற்றத்திற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. மாணவர்கள் திட்டமிட்டு கல்வி பயில்வார்கள். அதிக முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அவர்களின் முயற்சிகள் கவனமாக இருக்கும். புதுமையான சிந்தனைகள் அவர்கள் மனதில் எழலாம். திறன்களை வெளிப்படுத்தாமல் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏதுவாக இருக்கும். இருப்பினும் வெற்றிக்கு தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சிகள் தேவை என்பதை
நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நீட் மற்றும் பிற போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு வெற்றி பெறலாம். ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்த வேண்டும். 6வது வீட்டில் ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது. சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிகள் முன்னுரிமை அளிப்பது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவும். மனம் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். எனவே உங்கள் மனதை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள். இதுக்கு பரிகாரம் பார்த்தால் துளாராசிக்கு அதிபதியான சுக்கிரன். சனிக்கிழமைகளில் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லது. நன்றி, வணக்கம்.